ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கிறதுக்கு முன்பாக இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துடலாம் நான் நினைக்கிறேன். நான் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுக்கல, நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் முன்பு நடந்த நிகழ்வுகளை கூறிட்டு நான் அடுத்த பலன்கள் போகலாம் அப்படின்றது நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு 5-6 வருட காலகட்டங்கள், ஷூராக சொல்லப்போனால் 2018ஆம் ஆண்டு குறித்து வச்சுக்கங்க. இந்த 2018ஆம் ஆண்டு என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், வண்டி வாகன தடைகள், கடன் பிரச்சனையினால் பெரிய லெவலில் இழப்புகள் சந்திக்கிறது, தொழில் தடை உருவாகிறது. தொழில் தடைனா சாதாரண தடையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே எதன் மூலியமாக உருவாகுது அப்படின்னாக்கா, ஒரு மனிதனுக்கு அவனோட தொழில் மூலியமாக மட்டும்தான் உருவாகுதுங்க. தொழில் இல்லையேல் அந்த மனிதனை இந்த உலகம் எந்த விதத்திலையும் மதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே அமைப்பில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 6 வருட காலமாகவே நிரந்தரமான உத்தியோகம் இல்லை. உத்தியோகம் இல்லைன்னா என்ன நடக்குங்க? கடன் சுமைகள் அதிகரிச்சிடும். தொழில் ரீதியாக பெரிய லெவலில் பாதிப்புகளை சந்திச்சிருவீங்கன்றதுங்க. முக்கியமாக அன்றன்னைக்கு உழைச்சி சாப்பிடக்கூடிய நபர்கள் கூட தனுசு ராசி என்பவர்கள் பெரிய லெவலில் பாதிப்புகள் இருந்திருக்காது. ஆனால் சொந்த தொழில் செய்துட்டு இருந்துப்பீங்க பாருங்களேன், அந்த நபர்கள்லாம் பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்த நபர்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களும் ஒருத்தர்னு சொல்லலாம். அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 6 வருடத்துக்கு முன்பாகவே உங்களோட சுய ஜாதகத்தெலாம் எடுத்து பார்த்துருக்கணும். எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா பெரிய லெவலில் இழப்புகளை நீங்கள் சந்திச்சிட மாட்டீங்க. இல்லையேல் கடந்த 6 வருட காலகட்டத்தில் சொல்லனா துயரங்களும் இழப்புகள் மட்டுமே சந்திக்கணுன்ற விதிங்க. அப்படிப்பட்ட இழப்புகளை கடந்த 6 வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் எதுக்காக இந்த விதிகள் சொல்ல விரும்புகிறேனாக்கா, இந்த இழப்புகள் எல்லாமே மீண்டு வந்துட்டீங்கன்றதை தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. இந்த நேர காலகட்ட வரலுமே எனக்கு தெரிஞ்ச அளவு தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்கள், முக்கியமாக பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடன் சுமைகளை அனுபவிச்சுட்ருக்கின்றதான் விதி. ஆனால் இந்த வருட காலகட்டங்கள் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பின்னர் இந்த தனுசு ராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட போகிறீங்க. இழந்ததை எல்லாமே மீண்டு கொண்டு வர போகிறீங்க அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. கடந்த கால நிகழ்வுகளை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கடந்தது எல்லாமே கடந்துட்டு போகுது. அது ஒரு கனவு அப்படின்ற மாதிரி மறந்துடுங்க. ஆனால் இதுக்கு பிறகு இதே கிரகமானது உங்களுக்கு வளர்ச்சியை தரப்போகுது. ஏன் சார் கடந்த கால நிகழ்வுகளில் இது மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனாக்கா, 7 சனியோட தாக்கங்கள் அப்படின்ற விதிங்க. முன் ஜென்மத்தில் ஒரு மனிதன் செய்த பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்து தரணும். அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் 7 சனி காலகட்டங்கள். அப்போ 7 சனி காலகட்டத்தினால தான் கடந்த கால நிகழ்வுகளில் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிங்க. அப்போ 7 சனியின் தாக்கங்களும் விலகி போயிடுச்சு அப்படின்ற விதிங்க. ஆனால் இந்த வருட காலகட்டங்கள் 2025 மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குரு பயிற்சியானது நடக்க இருக்கு. இந்த குரு பகவான் உங்களோட ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றதுங்க. இந்த வருடத்தில் 12 ராசிக்காரர்கள்லேயே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசிகள் எதுனாக்கா, இந்த தனுசு ராசி அன்பர்களும் துலாம் ராசி அன்பர்களுமாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8இல் தற்பொழுது குரு பகவான் இருக்கார். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6இல் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் சொல்லக்கூடிய இடங்க. அப்போ கடன் பிரச்சனைகளால் பெரிய லெவலில் நீங்கள் சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. இந்த கடன்கள் அடைச்சிட முடியுமா?
வாழ்க்கையில் நான் முன்னேற முடியுமா, முன்பு போல வந்துடுவேனா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரலும் பொறுத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு 2026ஆம் ஆண்டுக்குள்ளார பெரிய லெவலில் உங்களுக்குன்றே ஒரு மனதில் ஒரு தைரியம் உருவாகிருந்துருப்பீங்க. என்னால் எதையும் முடியும், என்னால் சாதிக்க முடியும், வென்று வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். இதுக்கு காரணம் குருவின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால தெளிவாக சொல்ல வரேங்க, தனுசு ராசி அன்பர்கள் வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரும் பெரிய லெவலில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஆனால் இந்த 2025 மே மாத காலகட்டத்தை பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது தொடரப்போகுது அப்படின்றீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். எல்லா மனிதர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு யோகங்கள் தொடர ஆரம்பிக்கும். அந்த யோகமான நேர காலகட்டத்தில் யோகமான செயல்பாடுகளை ஒரு மனிதன் செய்து கொள்ளணுன்ற விதிங்க. அந்த விதிகளானது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இருக்குது. ஏன்னா முன்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரச குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே ஜாதகங்கள் எழுதப்பட்டு வச்சுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு அல்லது மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஜாதகம் வச்சுருப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் வச்சுருக்க மாட்டாங்க. எதன் அடிப்படையில் அவங்களுக்குலாம் திருமணம் நடைபெற்றதுனாக்கா அந்த குழந்தை பிறந்துருச்சா அன்னைக்கு என்ன குழந்தை பிறக்கும் போது என்ன நட்சத்திரம் மட்டும் குறித்து வச்சுக்குவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு 7வது ராசியில் எங்கே குரு பகவான் வராரோ அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ திருமணம் பண்ணி வச்சதுனால பிரிவுகள் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ தான் நம்ம நினச்சிக்கிறோம் சார் பல்வேறுபட்ட பிரிவுகள்லாம் இருக்கே சார். இப்போல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்னாக்கா ஒரு 2-3 மாத காலம் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸுக்கு போயிடுது பார்க்க முடியுது. ஏன் சார் இப்போ அந்த நாட்கள் ஜாதகமே பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவியோடு சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்தாங்க. ஆனால் ஜாதகன்றது தொட்டு தொட்டு வாழ்கிறோம். ஆனால் எதுவுமே ஒன்றும் நடைபெற மாட்டேங்குதே, பிரிவுகளாக இருக்குன்னாக்கா இதுதான் காரணம்ன்ற விதிங்க. அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதனும் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்களில் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். இப்போ இந்த விதிகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதிக்கு, மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த விதிகளானது நடக்க இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இதுக்கு பிறகு திருமணம் நடக்காத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். ஒருவேளை உங்கள் சுய ஜாதத்திலேயே தார தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம், எந்த தோஷம் வேணாலும் இருந்துட்டு போகுதுங்க. ஆனால் இந்த 2025 மே மாதத்துலேருந்து 2026 மே மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணால் கணவன் மனை உறவுகள் பிரிவு இல்லாமலும் பிரச்சனைகள் இல்லாமலும் நீண்ட ஆயுளோடையும் நிறைந்த செல்வத்தோடையும் குழந்தைகள் பெற்று பல்லாண்டு காலம் வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த தோஷம் இந்த குரு பகவானால் நிவர்த்தி அடையப்படும்ன்றது ஒரு விதிங்க. அதனால் வாய்ப்புகள் அந்த எந்த ஒரு சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், ஒருவேளை திருமணம் முடிஞ்சிருச்சா குழந்தை பேருக்காக காத்துறீங்களா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் குழந்தை பேர் பெற்று எடுத்துங்க. அதே போல் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுமா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்துங்க. அது ஒரு வளர்ச்சிகளாக இருக்கும். வெகு நாட்களில் நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன் சார், வீடு கட்ட முடியலையா, கண்டிப்பாக இதுக்கான வாய்ப்புகள் குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்குது. அப்போ வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுங்க. அந்த வீடானது பல்லாண்டு காலம் இருக்கும். உங்களோட பரம்பரைக்கு அதை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காட்டுகள் வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் இந்த நேர காலங்களில் செய்ய தொடங்கிடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே வேளையில் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க இருக்கு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். யாராவது உங்களை வந்து குழப்பி விடலாம், சார் 3ஆம் இடத்துலேயே 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேரத்திலேயே இன்னும் பிரச்சனைகள் நீங்களே 4ஆம் இடத்துக்கு போனால் அர்த்தாசிரம சனின்னு சொல்கிறாங்களே, ஏதாவது பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்களே, உண்மையானாக்கா கண்டிப்பாக கிடையாதுங்க. 2028ஆம் ஆண்டு வரலும் நீங்கள் வந்து ராஜா அப்படின்றத எடுத்துங்க. 2028ஆம் ஆண்டு வரலும் தனுசு ராசி என்பவர்கள் பெரிய லெவலில் இழப்புகள் கிடையாது, வளர்ச்சி நோக்கிய பயணங்கள் இட்டுவீங்க. இனிமேல் குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்களோ வம்பு வழக்குகளோ எதுவும் கிடையாது. எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் 2028ஆம் ஆண்டுக்குள்ளார நீங்கள் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சொந்த தொழில் கொடி கட்டி பரப்பிங்க. இனிமேல் சொந்த தொழிலாம் எதுவும் பிரச்சனைகள் வராது. அதே வேளையில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வராங்க, உங்களோட சுயஜாதத்தை மட்டும் தெளிவாக உங்களோட குடும்ப ஜோதிடரை போய் கொடுத்துட்டு ஏற்கனவே இல்லாமல் இழந்துட்டோம் சார், இதுக்கு பிறகு அது ஏதாவது இழக்கிறதுக்கான விதிகள் இல்லாமல் இதுக்கு பிறகு நலமாக இருப்போனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து ஒரு ஜோதிடரை கொடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு வருடமும் ஆண்டின் தொடக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்டிங்கனாக்கா பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வீங்க. ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான பரிகாரங்கள் கோயில் வளத்தை செய்யறதுனால இந்த தோஷங்கள் ஏற்படாதுன்றீங்க. ஆனால் இந்த வருட காலகட்டத்துக்கு பிறகு
இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பழமையான வீடுகளை விற்றுட்டு புதுமையான வீடுகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். அல்லது பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்தது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 3ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் முயற்சிகள் வெற்றியாகும். இதுக்கு முன்பாக பயந்து நடந்த நபர்களுக்கு பயங்கள் தெளிந்து ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த வருடத்தில் முக்கியமாக சொல்ல போனால் 2025 மே மாதத்திலிருந்து உங்களோட வளர்ச்சி தொடரப்போகுது. எந்த முயற்சி வேணாலும் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடக்காத நபர்கள் திருமண வாய்ப்புகள், குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர்கள், அது முக்கியமாக காதல், இந்த 2 குடும்பத்துக்கும் சொன்னால் திருமணம் நடந்தால் சொன்னோம்னா திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிட்டிங்கனாக்கா 2 குடும்பத்தோட சம்மதத்தோட உங்களுக்கு காதலானது கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு முக்கியமாக பிரகாசமாக இருக்குன்றது விதிங்க. இதுக்கு பிறகு ஒருவேளை தனுசு ராசி என்பவர்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுனால தான் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கணும்னாக்கா வாய்ப்பு கிடைச்சா வெளிநாடு போயதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க. கல்வியில் ரொம்பவே பின்தங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த நேரத்தில் கல்வியில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் அரசு உத்தியோகம் உங்களுடைய வீட்டின் வாயில் கதையை தட்டும். 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. நோய் தொந்தரவுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. வண்டி வாகன தடைகள்லாம் இதுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கும். கீழே மேலே வந்து சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இனிமேல் வண்டி வாகனத்தினால யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது. அப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.